பெர்முட்டேஷன் நத்திங் பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த பிக்சரில் எலிஃபெண்ட்ஸ்லாம் எப்படி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் போகுதா? ஒரே ஸ்ட்ரைட் லைனில் போகுதா? பாருங்க, பீட்ஸில் எப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே சேரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, பெர்முட்டேஷன்னா என்னன்னா, பெர்முட்டேஷன் மீன் அரேஞ்ச்மெண்ட். டெஃபினிஷன் பாருங்க. The number of arrangement that can be made out of n things taking r at a time is called the number of permutation. n thingsல taking r at a time, r இதை எடுக்கிறது. சரியா? NPR அந்த மாதிரி வரும். என்றது என்னது? நம்பர் ஆஃப் திங்ஸ் டேக்கிங் ஆர் அட் அ டைம். P denote for permutation. ஓகே, ஃபார்முலா என்பிஆரோட ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஆரும் என்ன எப்படி இருக்குது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு எழுதிக்கலாம். ஆர் எதில் இருக்குது? ஒன்றுக்கும் எண்ணுக்கும் இடையில இருக்குது. சரியா? அப்போ 1 less than or equal to r less than or equal to n. அப்போது ஆரோட வேல்யூஸ் ஸ்மால் வேல்யூ 1லேருந்து லார்ஜ் வேல்யூ என்னது n வரையும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ NPR is equal to n factorial by n minus r factorial. இப்போது NPR எப்படி எழுதலாம்னா n into n minus 1 n minus 2 up to n minus r plus 1, n minus r plus 1 வரையும் எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு இங்கே என்ன செய்ய போகிறோம்னா ஃபார்முலா கொண்டு வர்றதுக்காக n minus r n minus r minus 1, சரியா? n minus r minus 1 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகி 3 into 2 into 1 அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அப்போது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் என்னது? அன்ஆல்டடாக இருக்கும் இல்லையா? அதனால தான் செய்கிறோம். அப்போது நமக்கு கிடைக்கிறது இப்போ எப்படி கிடைக்கும்னா n into n minus 1 n minus 2 n minus r plus 1 n minus r n minus r minus 1 up to 3 2 1ன்னு வரும். அப்போது இங்கே பாருங்கள், எண்ணிலேருந்து எது வரை இருக்குது? 1 வரை இருக்குது. இதை அப்படியே மாற்றி எழுதிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ட்டு n வரையும் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி போடலாம்? n ஃபேக்டோரியல் போடலாம். இதே இது 1 2 3 எக்ஸெட்ரா n மைனஸ் ஆர் மைனஸ் 1, அப்புறம் n மைனஸ் ஆர் மைனஸ் 1 n மைனஸ் ஆர் மைனஸ் 2 n மைனஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எங்கே வரையும் போய் முடியும்? 1 வரையும் முடியும். அப்படி இருந்துச்சுன்னா எண்ணு வந்து 1 வரையும் முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? n ஃபேக்டோரியல்னு போட்டுறீங்க. இதே இது n மைனஸ் ஆர் 1ல் முடியும் போது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் போடுவீங்க. புரியுதா? அப்போ கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னா NPR is equal to n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு தான் நீங்கள் பெர்முட்டேஷனோட இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறீங்க. பெர்முட்டேஷன் எப்படி படிக்கலாம்? கைண்ட்ஸ் ஆஃப் பெர்முட்டேஷன், 2 kinds of permutation. Distinct permutation, not distinct. Repeated.
சரியா? திங்ஸ் ரிப்பீட்டட் ஆப்ஜெக்ட் தட் டிஸ்டிங்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பெர்முடேஷன் கண்டுபிடிக்கலாம். நாட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா அப்போ பெர்முடேஷன் எப்படி வரும்னு பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பெர்முடேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நாட் ஆல் டிஸ்டிங், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இல்லாத பார்க்க போகிறோம். த நம்பர் ஆஃப் மியூச்சுவலி டிஸ்டிங்ஸபிள் பெர்முடேஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் ஆல் அட் அ டைம், எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுக்கிறோம்னா விச் பி ஆர் லைக் ஆஃப் ஒன் கைண்ட். இதில் பி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் பி எல்லாம் சேவ் பீட்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் பீட்ஸ்னால் க்யூ லைக் எ செகண்ட். அப்போ இதுவெல்லாம் க்ரீன் கலர் பீட்ஸ்னால் உங்களுக்கு கிடைக்கிறது பி ப்ளஸ் க்யூ வந்து n ஃபேக்டோரியல். அப்போது பீட்ஸ் இந்த இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் எடுக்கும்போது எப்படி போடுவீங்க? ரெட் கலர் பீட்ஸ்க்கு வந்து பி ஃபேக்டோரியல் எடுப்பீங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் பீட்ஸ்க்கு க்யூ ஃபேக்டோரியல்னு எடுப்பீங்க. அப்போ பி ப்ளஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸு. இதில் உங்களுக்கு பெர்முடேஷன் எப்படி கிடைக்கும்னா n ஃபேக்டோரியல் பை பி ஃபேக்டோரியல் இன்ட்டு க்யூ ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். ஹவு மெனி பெர்முடேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் APPLE. இதில் ஏ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 டைம்ஸ் வந்திருக்கு. பி எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் தான் வந்துச்சு, ரிப்பீட்டட் எலமெண்ட்டாக வந்திருக்கு. 2 டைம்ஸ் வந்திருக்கு. L 1 டைம், E 1 டைம் ஆர் தேர். இப்போ எப்படி கவனிங்க? ஹியர் தேர் ஆர் 5 லெட்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளவு? 5. 2 ஆஃப் விச் ஆஃப் த சேம் கைண்ட். ரெண்டு என்ன இருக்குது? பி தான். இதை சொல்கிறாங்க 2 ஆஃப் விச் இஸ் எலமெண்ட் பி வந்து சேம் கைண்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெக்கார்ட் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் இஸ் 5 ஃபேக்டோரியல் பை பி எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு? 2 ஃபேக்டோரியல் படுவீங்க. மற்றதெல்லாம் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 1. அப்போ 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல். அப்போது 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ எவ்வளோனா 1 தான். அப்போது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 தான். 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவீங்க? 2 இன்ட்டு 1 தட் இஸ் 2. மேலே 5 ஃபேக்டோரியல் எப்படியே 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 120/2 விச் இஸ் 60. அப்போது உங்களுக்கு ஹவு மெனி பெர்முடேஷன் ஆஃப் த லெட்டர்? பெர்முடேஷன் என்ன வருது? 16 வருது. ஓகே, த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? டேக்கன் ஆர் அட் அ டைம். திங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். நீங்கள் எத்தனை டைம்ஸ் எடுக்கிறீங்க? 6 டைம்ஸ் எடுத்திங்கன்னா திருப்பி when each may be repeated any number of times in each arrangement. என்ன கண்டிஷன்னா எத்தனை விட வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். எப்படி இருக்கலாம்? எனி கரண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் மாற்றி அரேஞ்ச் பண்ணலாம்ல. சேர்ஸ் பீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி மாற்றி செய்யலாம்ல. அப்படி வரும்போது என்ன ஃபார்முலா வரும் பெர்முடேஷனில்? இன் ஹவு மெனி வேஸ் கேன் 5 டிஃப்ரெண்ட் பால், ஒரு பேஸ்கெட்டில் பாக்ஸில் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால்ஸ் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் 3 பாக்ஸஸ். 3 பாக்ஸஸில் திருப்பி எப்படி மாற்றி வைக்கலாம்? தேர் ஆர் 5 பால்ஸ். எத்தனை பால்ஸ் இருக்குது? 5 பால்ஸ். அண்ட் ஈச் பால் கேன் பி பிளேஸ்டு இன் 3 ways. எத்தனை வேஸில் இது பண்ணுறாங்க? 3 ways. அப்போது ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 3/5. n தானே? n பவர் r. ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் r இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டிஃப்ரெண்ட் தான். பாக்ஸ் எப்படி இருக்குது? 3 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 5 டிஃப்ரெண்ட் திங்ஸை 3 பாக்ஸஸில் ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரெண்ட் பால் பி என்ன பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் 3 பாக்ஸஸ். எத்தனை வேஸ்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? n பவர் r. ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 5. n இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 அண்ட் வேஸ் என்னது? 3 r. சரியா? ஓகே, அப்போது வந்து 3/5ன்னு வருது. ஓகே, டிஃப்ரெண்ட் திங்ஸ் 5 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆர் பவர் என்ன? 3 பாக்ஸஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு எனக்கு 3/5 வருது. மல்டிப்ளை பண்ணால் என்னது? 3 2 4 3 ஆன்சர். ஓகே, the number of all permutation n distinct things taken all at a time. எல்லா திங்ஸை n distinct திங்ஸை all at a time ஒரே நேரத்தில் n திங்ஸை எடுத்தோம்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல என்ன ஆயிரும்? r is equal to n வந்துடும். நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது? NPRக்கு n ஃபேக்டோரியல் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் r மைனஸ் 1, அதாவது n மைனஸ் r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இங்கே பார் இருக்குல்ல, அந்த பார்லனா இங்கே வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
அப்போ என்ன வரும் n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் சரியா. அப்போது என்பிஎன்னு போடும்போது ஹியர் என்பிஎன்னா எல்லா டிஸ்டிங் திங்ஸையும் டேக்கன் ஆல் அட் அ டைம் n ஃபேக்டோரியல் டைம் எடுக்கிறாங்க. அப்போ என்ன வரும் இந்த பிளேஸ் ஆஃப் ஆர் நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா என்பிஎன் எடுக்கும்போது இங்கே ஆர் இருக்கிற பிளேஸில் என்னன்னு போடுவீங்க என்னன்னு போடுவீங்க. அப்போது n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ அப் டு n மைனஸ் n ப்ளஸ் ஒன். அப்போ ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களை ஒன்றுன்னு வருமா. அப்போ போனால் n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ n மைனஸ் த்ரீ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு 3 2 1ன்னு வரும். அப்போ n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ ஏன்னா டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டு இருக்குல்ல. அப்போ கடைசியில் என்ன வந்திருக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு. அப்போ அதுவரை நமக்கு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இப்படி வந்தாலே என்ன n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ n மைனஸ் த்ரீ n மைனஸ் ஃபோர் 2 இன்ட்டு ஒன்னா n ஃபேக்டோரியல். அப்போ என்பிஎன்னுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிருக்கு n ஃபேக்டோரியல்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. இதுவும் வந்து இது 2 மார்க்கில் கேட்கலாம். we have already defined 0 factorial is equal to 1 1 factorial is equal to 1 சரியா. this can be derived as follows. NPRன்னு நமக்கு என்ன தெரியும் n factorial n minus r factorial தெரியும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல NPNன்னு போடுவோமா. அப்போ NPNனா இந்த பிளேஸ் ஆஃப் r you have to substitute n. அப்போ NPN அப்போ n factorial by n minus n factorial. n minus n factorial என்ன ஆயிரும் என்னும் ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகிட்டு 0 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும் சரியா. n ஃபேக்டோரியல் பை இதை இப்போ நான் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். போத் கட்டிங் கேன்சல் யூ ஹேவ் 1 சரியா. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது 1ன்னு வரும். அப்போ 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே 3 முக்கியமான ஃபார்முலா இருக்குது. NPR is equal to n factorial by n minus r factorial. இது ஜென்ரல் ஃபார்முலா சரியா. அதுக்கடுத்து NPNனா என்ன கிடைக்குன்னு பார்த்தோம் NPN is equal to n factorial கிடைக்கணும் சரியா. அப்போ 0 factorial என்ன கிடைக்கும் 1. Similarly 1 factorial is equal to 1. NPN is equal to n factorial 0 factorial is equal to 1. n factorial எப்படி எழுதலாம் n into n minus 1 factorial எழுதலாம். சப்போஸ் இங்கே 4 factorial இருந்துச்சுன்னா நீங்கள் 4 into 4 minus 1 என்னது 3. அப்போ 4 into 3 factorialனு எழுதலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். n நான் என்ன சப்ஸ்டிட் போடுறேன்னா 5. இப்போ 5p5ன்னு வரும். அப்போ என்ன வரும் NPNனா n ஃபேக்டோரியல் 5p5னா 5 ஃபேக்டோரியல் 6p6னா என்னது 6 ஃபேக்டோரியல். அப்போ இங்கே சேம் நம்பராக இருந்தால் ஃபேக்டோரியல் என்ன இருக்கும் அதே நம்பர் தான் வரும். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னது 1. 7 ஃபேக்டோரியல் எப்படி இருக்குது 7 into 7 minus 1 ஃபேக்டோரியல். இப்போ 7 minus 1 என்னது 6. அப்போ 7 into 6 ஃபேக்டோரியல். ஓகே. நமக்கு n ஃபேக்டோரியல்னால் என்னன்னு தெரியும் n into n minus 1 n minus 2 n minus 3 அப்படியே போய் 2 into 1ன்னு முடியும். அப்போ 6 ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும் 6. n is equal to 6 n minus 1 is equal to 5 n minus 2 is equal to 4 n minus 3 is equal to 3 n minus 4 2 n minus 5 வந்து 1. அப்போது 6 minus 6 எழுதினாலும் உங்களுக்கு என்ன வரும் 0ன்னு வரும். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 1. இப்போ இதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அன்னியன் 6 ஃபேக்டோரியலுக்கு 6 5 4 3 2 1 சரியா. அப்போ 6p2 எப்படி எழுதுவீங்கன்னா 6 into 5ன்னு எழுதணும். ஏன்னா ஆரோட வேல்யூ 2ன்னு இருக்கிறதுனால 6 into 5ன்னு எழுதுவீங்க. இங்கே ஆரோட வேல்யூ 3ன்னு இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ வந்து 6ன்னு இருந்துச்சுன்னா 6 5 4ன்னு எழுதுவீங்க. திருப்பி வந்து 6p4ன்னு இருந்துச்சுன்னா 6 5 4 3ன்னு எழுதுவீங்க சரியா. எழுதிட்டேன்னா இங்கே என்ன இருக்குது 6p2ன்னு இருக்குது. அப்போ 6 into 5 30. திஸ் இஸ் தி
கிடைச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.